அம்மா, இந்த புத்தகம் என்னை கூப்பிடுது. மந்திர நூலகம். நகரத்தின் கடைசி தெருவில் யாரும் அதிகம் கவனிக்காத ஒரு பழைய நூலகம் இருந்தது. அதுக்கு முன்னால் ஒரு பலகை. உள்ளே வரும் முன் உன் மனசு தயாராயிருக்கணும். இதை கேட்டதும் ஆரியன் என்ற சுறுசுறுப்பான பையனுக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. புத்தகம்தானே, இதுக்கெல்லாம் பயம் தேவையான்னு சொல்லிக்கிட்டு அவன் உள்ளே போனான். உள்ளே போனதும் அங்கே இருந்த புத்தகங்கள் மெதுவா நடுங்க ஆரம்பிச்சது. ஒரு புத்தகம் தானாக திறந்து ஒளி வீச ஆரம்பிச்சது. அடுத்த நொடி ஆரியன் புத்தகத்துக்குள்ளே இழுக்கப்பட்டான். அவன் விழுந்த இடம் ஒரு வித்தியாசமான உலகம். அங்கே வார்த்தைகள் பறவைகளா பறந்தது. எழுத்துக்கள் பாலமாயிருந்தது. கதாபாத்திரங்கள் நடந்து பேசின. ஒரு வயதான நூலக காவலர் சொன்னார், இது கதைகளின் உலகம். இங்கிருந்து வெளியே போக நீ ஒரு கதையை மாற்றி எழுதணும். ஆரியன் பயந்தான். நான் எப்படி? ஒரு சோகமான கதையை அவன் பார்த்தான். அதில் ஒரு சின்ன பெண் யாரும் உதவி செய்யாம அழுதுகிட்டிருந்தாள். ஆரியன் தன் மனசை வைத்து அந்த கதையை மாற்றினான். அவள் தனியாயில்ல, நண்பர்கள் வந்தாங்க. ஒளி வந்தது, சிரிப்பு வந்தது. அந்த உலகமே கைத்தட்ட ஆரம்பிச்சது. ஒரு பெரிய புத்தகம் மூடப்பட்டது. ஆரியன் திரும்ப நூலகத்திலேயே இருந்தான். அந்த நூலகம் இப்போ சாதாரணமாத்தான் இருந்தது. ஆனா ஒரு புதிய பலகை தோன்றியது. நல்ல மனசோட வாசித்தால் எந்த புத்தகமும் மந்திரம்தான். ஆரியன் சிரிச்சான். அன்று முதல் அவன் புத்தகங்களை வேற மாதிரி பார்த்தான்.